புக்கு பண்ணால் வராதுங்கிறாவ. இந்த கேஸ் இன்னும் எத்தனை நாளில் தீரும்னு தெரியலை. ஒரு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு கிடக்கு. தீர்ந்துச்சுன்னா இந்த தொப்பி மண்டையும் புக் பண்ணி கொடுப்பானா என்னமோ தெரியலையே. சரி, தோத்தத்தான் வடிச்சாச்சுல. இந்த குழம்பு மட்டும் வச்சு விட்டுட்டு அடுப்பு அமர்த்திட வேண்டியதான். இனி இந்த பொரியல் கிரியல்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக வைக்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது. எந்த காயாக இருந்தாலும் குழம்புக்குள்ளேயே போட்டு ஒரு கலக்கு, அவ்வளோதான். உட்காந்து பொரியலுக்கெல்லாம் தனியாக அடுப்பை பற்ற வச்சுட்டு கிடந்தோம். நம்மளாலலாம் கேஸ் வாங்க முடியாதுமா. உமா, ஏ உமா, அது யாரு? ஏ உமா, ஆ, என்னங்க? எங்க மைனி வந்திருக்காவ, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காவ, நீ வாட்டு உள்ள நிக்கிறா. ஏங்க, குழம்புக்கு வதக்கிட்டு இருக்கேங்க. இப்படியே விட்டுட்டு போனால் அடியெல்லாம் பிடிச்சிரும். அதனால சரின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கேன். அவையே தான் எப்பயும் கிச்சன் வரைக்கும் வருவாவல. ஏன் இன்னைக்கு வெளியே நிற்கிறாவ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சமைச்சிட்டியா? ஆமாங்க, இந்த குழம்பு வச்சா முடிஞ்சிருச்சு. சாப்பிட்றலாம். உமா, நான் ஒன்று சொல்லவா? ஆ, சொல்லுங்கங்க. என்கிட்ட சொல்லி எதுக்கு தயங்குறியே? அது வந்து உமா. ஏங்க, சொல்லுங்கங்க. சொன்னாதானே தெரியும். உமா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு எனக்கு உன் கையால் பால்கோவா சாப்பிடணும் போல இருக்கு உமா. செஞ்சு தாரியா? கடையில் போய் வாங்கணும்னு தான் நினச்சேன். கடையில் வாங்கினா காசு அதிகமாக இருக்கும் போல இருக்கு. அதுவும் நீ செய்கிற மாதிரி இருக்காது பத்தியா. அதான் சரி உங்ககிட்டே கேட்போமேன்னு பார்த்தேன். நல்லா அந்த 1 லிட்டர் பாலை வாங்கி சுண்ட சுண்ட காய்ச்சி அதில் செய்வா பத்தியா. அந்த மாதிரி பால்கோவா செஞ்சு கொடுமா. என்ன சாப்பிடணும் போல இருக்கு? பால்கோவா உமா, பால்கோவா பால்கோவா. நல்லது வெள்ளை வெள்ளையர்னு அந்த பாலை வாங்கி காய்ச்சி பண்ணுவியே, அதுதான். ஏன் உமா, எதுக்கு அடிச்சா? யோ தொப்பி, எத்தனை நாள் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஏதாச்சும் செஞ்சு தரவா? சாப்பிட்றீங்களான்னு. ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு உன் கையால் பச்சை தண்ணி கூட வேண்டாம். நீ சமைக்கிற சோறே விஷ மாதிரி இருக்கும். நீயே இன்னைக்கு வந்து என்னன்னா பால்கோவா வேணுமாமே? பால்கோவா? நானே கேஸ் முடிஞ்சு போயிடும் சீக்கிரமானு ஒத்த குழம்புல காயப்புறம் போட்டு மொத்தமாக அவங்க தலையில் வந்து கொட்டலான்னு பார்த்தா நீ இப்போ வந்துட்டு பால்கோவா கேட்குறேன்னா? கேஸ் முடிஞ்சிட்டா? முடியலை தொப்பி, சீக்கிரம் முடிஞ்சிடும். நானே எதடா கட் பண்ணிட்டு கேஸை மிச்சம் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். வாரம் அங்கேருந்து அதுவும் இவருக்கு 1 லிட்டர் பாலை வாங்கி சுண்ட சுண்ட காய்ச்சி வேணுமாமே. சுண்ட அதுக்கு எவ்வளோ கேஸ் செலவாகும் தெரியுமா? போயிரங்கிட்டு கண்ணு முன்னாடி நின்றாத. ஐயோ உமா, வெளியே எங்க மைனி வேற. இப்போ அவளுக்கு என்ன பிரச்சனை? உமா, எங்க மைனி வேற வீட்டுல கேஸ் தீர்ந்து போச்சு, சாப்பாடு வாங்கிட்டு போலாம்னு வந்தேன்னு சொன்னாவ. நீ என்னன்னா நமக்கே சமைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுறியே, கேஸ் தீர்ந்து போயிரும்னு. இந்த எக்ஸ்ட்ரா சிலிண்டரு இதெல்லாம் நம்ம வீட்டுல உண்டுல்ல, அதெல்லாம் என்ன பண்ணா? ஆ, குடிச்சிட்டேன். யோ தொப்பி, அம்படி ஹோம்ஒர்க்கு தான் வடிச்சு கொட்டி இருக்குது. எங்கேயா இருக்கு எக்ஸ்ட்ரா சிலிண்டர் பதிஞ்சா 2 நாளில் வந்துடுதுன்னு சொல்லிட்டு நானும் இந்த சிலிண்டர்களை பதியாமல் விட்டு தொலைஞ்சிட்டேன். சரி, அதான் 2 நாளில் வந்துடுதுல, எதுக்கு போட்டு இன்னொரு சிலிண்டர் இருக்கலே இன்னொன்று புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் ஒத்த சிலிண்டர் வச்சே ஓட்டிகிட்டு இருக்கேன். அந்த இன்னொன்று சிலிண்டர்லாம் ரீஃபில் பண்ணி வைக்கவே இல்லை. இப்போன்னு பார்த்து இங்கே போகிற நடக்குது அங்கே போகிற நடக்குதுன்னு இப்படி கேஸை கட் பண்ணி போட்டிருக்கானுவ. என்னத்தை செய்யன்னு தெரியாமல் நானே முழி பிதுங்கி போய் கிடக்கேன். உனக்கு பால்கோவா கேட்குது, உங்கள் மைனி அரிக்கு இங்கேருந்து சோறு குழம்பு கேட்குது. என்ன அவளும் ஒரு பொம்பளையா? நல்ல நாளே சமைக்க மாட்டா. இப்போ ஒரு காரணம் வேற கிடச்சி போச்சு. இனி அவள் சமைப்பாளாக்கு. உமா, மெதுவா பேசுவோமா, எங்க மைனி காதுல விழுந்துற போது. விழுந்தால் அவள் போக மாட்டா. சோறு குழம்புலாம் வாங்கிட்டு தான் போவா. உமா, யோ தொப்பி, ஏதாச்சும் வாயை திறந்திரு. அவளந்தான் செவுத்தோடு வச்சு சாத்திடுறேன் பார்த்துக்கங்க. வாயை மூடிட்டு போய் அங்கே நிற்கணும். எம்மா, என்ன ஆளு விட்டுருங்கம்மா. ஆ, வாங்கக்க. என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே வந்த மாதிரி இருக்குது? அது ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் கேஸ் தீர்ந்து போச்சு பார்த்துக்க. அதான் சரி, பக்கத்துலேயே நம்ம தங்கச்சி வீடு இருக்கையில எதுக்கு போய்கிட்டு கடையிலலாம் வாங்கி, அதான் சரி உங்ககிட்ட ஒரு எட்டு வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன். உங்கள் அத்தா தான் சொல்ல கேட்காம கடையில் போய் வாங்குவோன்னு இருந்தாவ. நான் தான் வேண்டாங்க, இங்கே பக்கத்தில் உமா வீடு வச்சுக்கிட்டு கடையில் வாங்கினா அவள் சங்கரா விடுவா, அங்கேயே போய் அவகிட்ட வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி விட்டுட்டு இங்கே வாரேன். இல்லைன்னா இந்நேரம் அப்புறம் கடைக்கு ஓடிருப்பார். ஐயே எக்கு, கொஞ்சம் முன்னாடி சொல்லப்படாதா? சோறு ரொம்ப கம்மியாவில் வடிச்சிருக்கேன். ஆ, பரவாயில்லம்மா. எனக்கு, என் வீட்டுக்காருக்கு, என் மவாளுக்கு 3 பேருக்கு இருந்தால் போதும்.
அப்படியே சட்டியில் இருக்கிறத கொட்டி கொடு, எங்கள் 3 பேருக்கு அது போதும். அறிவு கட்டவா, எங்கள் 3 பேருக்கு தான் பொங்கி இருக்கேன்னு சொல்லிட்டு கிடக்கே, இவிய 3 பேருக்கும் சட்டியில் இருக்கிறத பூரா கொட்டி கொடுக்கணுமாமே. காலையிலேருந்து ஒருத்தி காய்கறி வெட்டி சமைப்பாளாம், இவன் நோவாமல் வந்து தூக்கிட்டு போவாளாம். நல்லா தருவனே, வாயை பொழந்துக்கிட்டே இருக்க வேண்டிதான் தருவேன்னு. என்னம்மா அமைதியா நிற்கியா? எக்க கொஞ்சோல வடிச்சிருக்கேன்னா எனக்கு, என் வீட்டுக்காரவியலுக்கு, என் மவாளுக்கு 3 பேத்துக்கு தாக்க வடிச்சிருக்கேன். நாங்கள் மத்தியானம் மட்டும்தான் சோறு திம்போம். அப்போ மித்த நேரம்னா புல்லுக்கட்டு திம்பியோ? எக்க நைட்டுக்கெல்லாம் இட்லி தோசை இல்லை ஏதாச்சும் ஒன்று டிஃபன் ஐட்டம் தாக்க சாப்பிடுவோம், சோறு திங்க மாட்டோம். அதனால அளவாக தான் எப்பயும் நான் போடுவேன். கஞ்சியும் யாரும் எங்கள் வீட்டில் குடிக்க மாட்டாங்க, அதனால கொஞ்சம் அதாக்க போடுவேன். நீங்கள் சோறு வேணும்னா முன்னக்கூட்டியே சொல்லியிருக்கலாம்ல, யாராச்சும் ஒருத்தருக்குன்னா பரவாயில்ல. இப்படி 3 பேருக்கும்னா நான் எங்கே உள்ளதை கொடுக்க? அதனால இப்போ என்னவுமா, இப்போ வடித்தாதான் என்கிட்ட கொடுத்துரு, நீ மறுபடியும் வடித்து தின்னு. அதான் உங்கள் வீட்டில் கேஸ் இருக்குல்ல, நீ நவுளு, நான் போய் என் குழந்தைங்கிட்ட கேட்டுக்கிறியே. என்ன செல்வா, வந்தலேருந்து பேசாமல் இங்கேயே நிற்க? அது வந்து மைனி, நீங்கள் தான் உமா கிட்டலாம் பேசிட்டு இருந்தீங்க, அதான் சரி நம்ம எதுக்கு ஊருக்கால போய்கிட்டுன்னு நான் நின்றுட்டு இருந்தேன். உன் பொண்டாட்டி எப்படி பேசுகிற பார்த்தியா? நானா உன்னை வளர்க்காம நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கா? நான் இங்கே கட்டி கொடுத்து வரையில நீ கொஞ்சம் சின்ன பையன். உனக்கு எவ்வளவு நான் காசு கொடுத்துருக்கேன், உனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கேன். உன் பொண்டாட்டி ஒரு வாய் சோத்துக்கு எப்படி பேசியா பார்த்தியா? ஆரம்பிச்சிட்டா. இனி அவன் அலறுவான், அம்புட்டியும் கொட்டி இவ தலைவலியே கொடுத்துட வேண்டியதான். அப்பவும் நான் கொடுக்கலன்னா உமா பெரிய கொடுமைக்காரி, என் கொழுந்தனை கோயில் வச்சு கும்பிடணும், அவ கூட எல்லாம் வாலியதுக்குன்னு வெளியே பூரா தம்பட்டம் அடிச்சிருவா. மைனியா, என்ன மைனியா நீ இப்படி சோத்துக்காக எங்கள் வீட்டில் வந்து கேட்கணும்னு கிடக்கிய? இது உங்கள் வீடு மைனியோ, நீங்களே அப்படியே தூக்கிட்டு போக வேண்டியதானே, பக்கத்து வீடு தானே. வாங்க, உங்களுக்கு வேணுங்கிறத அப்படியே நீங்களே எடுத்துகிட்டு போங்க. இந்த குழம்பு வச்சு முடிச்சிருப்பா, அதை அப்படியே தூக்கிட்டு போங்க. சோறு பணம் அதான் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க மைனியோ. ஆனால் என்ன காய்தான் ஒன்றும் பொறிக்கிறேன்னு சொன்னா, அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை கடையிலேருந்து ஏதாச்சும் வெஞ்சனை வாங்கிட்டு வருவா மணியோ? ஐயே, வெஞ்சனம்லாம் வேணாம் செல்வா, நான் தாவியிட்ட சொல்லி என்னை தனால விட்டு வாங்கிட்டு வர சொல்லிக்கிறியே. மைனி அப்படி சொல்லாதீங்க மைனி, வெஞ்சனம் இல்லாமல் சாப்பிட்டா ஒரு வாய்க்கு ஆகுமா? நான் உங்களுக்கு வெஞ்சனத்தை வாங்கிட்டு வந்து தரேன், நீங்கள் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. உமா இந்த ஆரம்பிச்சிட்டான்ல, பதிலெல்லாம் அவனே சொல்லிடுவான். கடைசியில் உமா அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லியதுக்கு ஒரு அலறு. இனி இவனை மீறி ஒன்றும் சொல்லவும் முடியாது, கொடுக்காம இருக்கவும் முடியாது. என்ன நீயோ நாசமாக போட்டு, எனக்கு என்ன, கேஸு தீர்ந்தா 3 வேளைக்கு ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டு, இல்லைன்னா நான் பாட்டு எனக்குன்னேன்னு இருப்பேன். இங்கேயும் கேஸு தீர்ந்ததுக்கப்புறம் தானே தெரியும் மைனி எப்படி கொடுக்காவன்னு. ஏன் உமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்? என்னங்க, சாப்பாடை தானே தூக்கி கொடுக்கணும், எடுத்துட்டு போக சொல்லுங்க, எல்லாம் ரெடியாக தான் இருக்கு. உமா, எல்லாமே சூடாக இருக்குல்ல, என்னால் தூக்கிட்டு போக முடியாது. நீ என்ன பண்ணுற, இந்த குழம்பு தூக்கிட்டு வந்துடு, செல்வாவை அந்த சோத்தை எடுத்துகிட்டு வர சொல்லிடு. நான் வீட்டுக்கு போகிறேன்னா ரொம்ப நேரம் உனக்காக கூப்பிட்டுட்டு வெளியே நின்னா காலை ரொம்ப கடுக்குது. காலையிலேருந்து இந்த கேஸை தீர்ந்து போச்சுன்னு யோசிச்சே கடையில் வாங்கி தின்னுட்டு அதுவே ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நின்று காலெலாம் வலிக்குது, நான் போய் எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கேன், நீ பின்னாடியே வா. என்ன போங்க, வாயில் கொண்டு வந்து போடியே. சரியுமா, போயிட்டாரே. 4 முடி நினைச்சதை சாதிச்சு முடியாலே. உமா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கள் அண்ணன் வீட்டில் கொடுத்துரு. ஏங்க, உங்களுக்கு புரியலையா? நான் படிச்சு சொல்லிட்டு கிடக்கேன், திருப்பி நீங்கள் சொன்னதையே சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அவையிட்ட சொல்ல வேண்டியதானே, எங்கள் வீட்லேயும் கேஸ் இல்லை, தீர்ந்து போகிற மாதிரி தான் இருக்குது, உமா எங்கள் 3 பேத்துக்கு தான் சமைச்சிருக்கானே. நான் சொல்லிட்டு கிடக்கேன், நீங்கள் எடுத்து கொடுக்குறேன்றிய. இனி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் என்னால் கொடுக்காம இருக்கவும் முடியாது. அங்கே அத்தா என்னை பற்றி என்ன நினைப்பாவ? அவன் கொடுக்கத்தான் சொல்லியா, உமா தான் எல்லாத்தையும் கொடுக்காம ஆக்கியான்னு நினைக்க மாட்டாவளா?
உமா உனக்கு வேணும்னா கடையில கூட வாங்கி தாரேன் உமா. அவிய வீடேறி வந்து கேட்கறாவ எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா? சின்ன வயசுல எனக்கு அவிய எல்லாம் பண்ணியிருக்காவ. அவியலுக்கு நான் செய்யாம யார் செய்யறது சொல்லு? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், அது நீ செய்ய மாட்டேன்னு சொல்லி அடிச்சு விட்டா. எனக்கு நீ செய்யலைன்னா பரவாயில்ல, ஆனா எங்க மைனிக்கு எங்க அண்ணனுக்கு நீ செய்யலைன்னா எனக்கு பெரிய கோவம் வந்துரும் பாத்துக்க. ஏங்க நான் உங்களுக்கே செய்யறதுக்கு கேஸு தீர்ந்து போயிரும் சொல்லிட்டு கிடக்கேன். நீங்க உங்க அண்ணே மைனிட்டு கிடக்கையில என்ன? இங்க பாருமா, என்ன ரொம்ப நீ டென்ஷன் ஆக்கிட்டு கிடக்கா. உன்னால பால்கோவா கிண்டி தர முடியாதுன்னு சொல்லிட்டா விடு. எங்க மைனி கேட்டது சாப்பாடு கேட்டிருக்காவ, குழம்பு வச்சுட்டல்ல. இனி என்னத்த பண்ணணுமோ பண்ணி கொண்டு போய் விட்டு அவியிட்ட கொடுத்துட்டு வந்துரு. நான் போய் அவியலுக்கு வெஞ்சனத்துக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு வரேன். சரி, அப்ப நம்ம என்னத்தை திங்கிறது? நமக்கே என்னத்தனாலும் செய்யி. உப்புமா கிப்புமா என்னத்தனாலும் கிண்டு திம்போம். ஏங்க அவியலுக்கு சோறும் குழம்பும், நம்மளுக்கு உப்புமாயா? அதுக்கு என்னத்த செய்ய? திருப்பி இல்லைன்னா உட்காந்து சோறு குழம்பு வையி, வச்சேன்னா சாப்பிடலாம். ஆ, நான் மறுபடியும் இந்த வேகாத வெயில்ல, அதுவும் இங்கே கேஸ் எப்போ முடிஞ்சிருமோன்னு பயரி பயரி சோறு குழம்பு வைக்கணும். இவைய வச்ச குழம்பு சோறை கொண்டு நல்லா நோவாமல் கொடுத்துட்டு வருவாங்களாமே. இது நல்ல கதையா இருக்கே. இங்கே இருங்க, சோறு குழம்பு கொடுத்துட்டு நம்மளுக்கு நான்வெஜ் மீல்ஸ் வாங்கிட்டு வரிய, புரியுதா? உமா, காசு ஏற்கனவே இந்த மாசம் டைட்டா இருக்குமா? நீ வேற அது இதுன்னு இழுத்துட்டு கிடக்காத. ஆ, அதைத்தானே நானும் சொன்னேன். காசு ஏற்கனவே நமக்கு அதிகமாக இந்த மாதம் செலவாயிருக்குது, எல்லாத்தையும் சிக்கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் அந்த கேஸை மிச்சம் முடிக்கிறதுக்கு பொரியல் கூட வைக்காம சமைச்சிட்டு கிடந்தேன். நீங்கள் உங்கள் மைனி வீட்டுக்கு தூக்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அவியலுக்காகலாம் என்னால் பட்டினியாக கிடக்க முடியாது. எனக்கு சாப்பாடு வேணும். மரியாதை எனக்கும் என் பிள்ளைக்கும் ஹோட்டலில் வாங்கிட்டு வாரிடு. நீங்கள் தின்னா இங்கே தின்னுங்க, திங்காட்டினா போங்க. என்ன வாங்கிட்டு வருவியல்ல? வாங்கிட்டு வாரேன். என் தலையெழுத்து. உன்னையெல்லாம் கட்டுனா அப்புறம் என்னத்த செய்ய? ஆ, இப்போ என்னத்தை குறைஞ்சு போயிட்டியே? உங்களுக்கு எவ்வளவு நான் மிச்சம் முடிச்சு கொடுத்துட்டு கிடக்கேன். நீங்கள் நல்லா எல்லாத்துக்கும் தாராள பிரபு மாதிரி அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இப்போ என் மேலே தூக்கி அம்புட்டு குப்பையும் கொட்டியாரே. இது நல்ல கதையாக இருக்கே. சரி தள்ளு, நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வாரேன். நம்மளுக்கும் வாங்கிட்டு வாரிரு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த தொப்பி மண்டக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்கியே பாருங்க பல வருஷமாக முடி, அதை ஒன்றொன்னா அத்து போட்டுருவேன். எம்மா, இவ செஞ்சாலும் செய்வா. ஓடிடுவோம். யோ, ஓடிட்டான். என்ன மக்களே, எங்கள் வீட்டில் உள்ளது மட்டும்தான் இப்படியா, இல்லை உங்கள் வீட்டில் உள்ளதுகளும் இப்படி தானே? அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நமக்கு எப்போவுமே தேவை. அப்புறம் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வாசிக்க போகிறோம். இனிமேல் நீங்கள் பண்ணுற கமெண்ட் எல்லாம் நம்மளோட வீடியோஸில் வரப்போகுது. அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவோட எண்டில் இதே மாதிரி நாங்கள் யாராச்சும் ஒருத்தர் உங்களோட கமெண்ட்டை வாசிப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ.